ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐயா வந்து அடிச்சாருன்னா தாங்க மாட்டேன். ஐயா வந்துட்டாரு. என்னையா என்ன சொல்றான்? வாயே திறக்க மாட்டேங்கிறான். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சரியான அழுத்தக்காரனா இருக்கான். ஆமா சார், அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. அவன் வாயை திறப்பனாங்கிறான். ஆமா, இவன் என்ன கேஸ்? பிக் பாக்கெட் கேஸ் சார். பப்ளிக் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படியா? இந்தா இத புடி, எல்லாத்தையும் கொடு. அடிக்கிற உனக்கு என்ன தெரியும்? கையை கால உடச்சா சரிப்பட்டு வருவீங்க. இனிமே திருடியா? திருடியா? ஐயா என்ன அடிக்காதீங்கயா. இனிமே இந்த தொழிலே செய்ய மாட்டேயா. ஐயா இனிமே பஸ்ல யார் பாக்கெட்லயும் கை வைக்க மாட்டேயா. ஐயா என்ன விட்டுருங்கயா. இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேங்க ஐயா. போய் கழுவிட்டு வாயா. வா. சார் உங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சார் உன் வாயில இருந்தே உண்மையை வர வைக்க முடியும். சரி சரி, நீ போ. கதவை சாத்திட்டு போ. டேய் இங்க வாடா. வாடா இங்க. உட்காரு. இங்க பாருடா, கையும் களவுமா நீ மாட்டிருக்க. உன்னோட சேர்ந்த மத்தவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. நீ உண்மையை சொல்லன்னு வச்சுக்க, ஜென்மத்துக்கு வெளியவே போக முடியாதபடி கேஸ போட்டு உள்ள வச்சிருவேன். சொல்றா. இங்க பாருடா, நீ அப்ரூவர் ஆகி உண்மையை சொல்லிட்டினா தண்டனையில இருந்து தப்பிக்கலாம். மரியாதையா உண்மையை சொல்லிடு. இந்தாங்க சார். சொல்றா. சொல்லு. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. டேய் சொல்றா. உன் குரூப்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்களை கடத்திருக்கீங்க? யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் பிடிக்கிருக்கீங்க? உன் குரூப்ல உள்ள ஆளுங்களாம் எங்கடா? சொல்றா. சொல்றா. ஐயா ஐயா, என்னை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உண்மையை சொல்லிடுறேன் ஐயா, உண்மையை சொல்லிடுறேன் ஐயா. ஏய் ஏய், எழுந்துடா. எழுந்துடான்னு சொல்லல. எழுந்துடா. சொல்றா. சொல்லு. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க. நான் தொழிலுக்கு புதுசியா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன் ஐயா. என்னை அடிச்சு கொன்றாதீங்க ஐயா. என் உடம்பு தாங்காது. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் ஐயா. சொல்றா. சொல்லு. சார், அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. இவன் வாயை திறக்கவே இல்லை. நீங்க லத்தி ஓங்கணும்னா சரண்டர் ஆயிட்டான். எல்லாம் இந்த பிக் பாக்கெட் காரனுக்கு கிடைச்ச எஃபெக்ட்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல தேவையில்லாம என்ன கொண்டாந்து உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. டேய் சீக்கிரம் சார் கிட்ட உண்மையை சொல்றா. அப்பதான் நான் குற்றவாளி இல்லைன்னு வெளியே போக முடியும். சார், சொசைட்டியில் நான் எவ்வளோ பெரிய ஆளு, என் கௌரவம் என்ன, என்னையே குழந்தைய கடத்தினு உள்ள கொண்டு உட்கார வச்சிட்டீங்களா? இதை நான் சும்மா விட போறதில்ல. உங்க மேலேயே கேஸ் போட போறேன். சொல்றா. இப்ப எஸ்கேப் ஆனவங்களா எங்க இருக்காங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை கிரைம் பண்ணிருக்கீங்க? சொல்றா. சொல்லிடுறையா. என் பேரு சங்கர். சொந்த ஒரு சாத்தான்குளம் ஐயா. பொழைக்க வழி தேடி இங்க வந்தையா. ஆனா இங்க எந்த தொழிலும் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்பதான் தப்பிச்சு போன 3 பேரும் ஒயின் ஷாப்ல ஃப்ரெண்ட் ஆனாங்க ஐயா. அந்த 3 பேரும் ஆந்திராக்காரங்க ஐயா. அந்த 3 பேருக்கு சரியா தமிழ் கூட பேச வராது. அவங்க தான் இந்த மாதிரி குழந்தைய கடத்த போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட நானே எப்படியோ பண காசு சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணுங்கிற ஆசையில அவங்க கிட்ட என்னையும் சேர்த்துக்குங்கன்னு சொன்னையா. சரி வான்னு கூட்டு போனாங்க ஐயா. இதான் ஐயா எனக்கு முதல் அனுபவம். இதுக்கு முன்னாடி இந்த தொழில எந்த அனுபவமும் இல்லையா. அந்த 3 பேரு என்ன அவங்க கேங் லீடர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க ஐயா. 25,000 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தாங்க. மேட்ரு முடிஞ்சதும் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க தப்பிச்சிட்டாங்க ஐயா. இதான் ஐயா நடந்தது. கேங் லீடரா? 25,000 ரூபாய் பணம் கொடுத்தானா? ஆமா ஐயா. பணத்தை கொடுத்துட்டு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கூட்டத்தை யாருக்கிட்டையும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஐயா. ஆனா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. ஆமா, உன் கேங் லீடர் எங்க இருக்கா? அவன் பேர் என்னடா? ஏய் கேக்குறல சொல்றா. போடாங்க. சொல்லு. சொல்றா. ஐயா என்ன ஐயா நீங்க முதல்ல கேங் லீடரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தானே ஐயா என்னைய பிடிச்சிங்க. லீடரை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட யார் அவரு என்ன பேருன்னு கேக்குறீங்க. யாரோட கேங் லீடர் சொல்ற? என்ன தலைவா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? நானும் எவ்வளவு நேரம் தான் தெரியாத மாதிரியே நடிக்கிறது. நீயும் நல்லா தான் நடிச்சு சமாளிக்கிற. என்னால தாங்க முடியாதுப்பா. பிட் பாக்கெட் காரன் உடம்ப பாத்தில.
என் உடம்பு தாங்காது, அதான் உண்மையை ஒத்துக்கிட்டேன். தயவு செய்து நீயும் உண்மையை ஒத்துக்க. ஏய் என்னடா சொல்ற? இவன் அவன் கேங் லீடர். ஆமா சார், 25,000 ரூபாய் பணம் கொடுத்தது இவர்தான் சார். ஐயோ சார், இல்ல சார், இவன் ஏதோ பிளானோட தான் இந்த கேஸ்ல மாட்டி விட பாக்குறான் சார். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இதுக்கு முன்னால அவனை பார்த்ததே கிடையாது. அட பாவி, அடிக்கு பயந்து ஆளை மாத்தி சொல்லிட்டியா? ஏய், நான் எப்படா உனக்கு பணத்தை கொடுத்தேன்? யாரா நீங்க? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? என்ன தலைவா, எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு கொட்டுற? ஐயோ, நீ தானே அந்த குழந்தையோட அம்மாவை பழி வாங்கணும். குழந்தைய கடத்தலாம், பழிக்கு பழி வாங்கின மாதிரி ஆயிப்போச்சு, பணத்துக்கு பணம் ஆயிப்போச்சுன்னு சொன்னீங்கல்ல. சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் யாருக்கு பணம் கொடுக்கவும் இல்லை சார். எனக்கு என்னமோ யாரோ சொல்லி கொடுத்து இவன் மேல அபாண்டமா பழிய போடுறான்னு நினைக்கிறேன். எனக்கு ஆரம்பத்திலே உன் மேல சந்தேகம் இருந்ததுடா. குழந்தையோட அம்மா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஏன் இங்கே கஞ்சி கதறல? ஐயோ சத்தியமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். சார், இவர் சொல்றத நம்பாதீங்க. நீங்க என்ன சுத்தி வளைச்சு பிடிச்ச இடமே இவருக்கு சொந்தமான இடம் தான். என்ன சொல்ற? வராங்க. ஏன் இடத்துல வச்சாடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க சார்? என்ன தல, இன்னும் தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்க? அந்த இடம் என்னோடதுதான், உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னதே நீங்க தானே. டேய் சார், இவன் சொல்றது எதுவுமே நம்பாதீங்க சார். எல்லாமே போய் என் மேல வீண் பழி போடுறான் சார். டேய், அவன் தான் எல்லா உண்மையும் போட்டு வைக்கிறானே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ போலீஸ் மேலே கேஸ் போடுவியா? ஐயா ஐயா, ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல, இவரு கூடயே செல்ல ஒண்ணா இருந்தானா என்னை கொண்டாலும் கொன்றுவாரு. என்னை தனி செல்ல போட்டுருங்க ஐயா. ஐயா 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 சார், இவன் சொல்றது நம்பாதீங்க சார். போய் சொல்றேன் சார். இவன் ஏதோ பிளானோட தான் சார் இங்க வந்திருக்கான். ஐயா. நில்லுடா, நீ சரிப்பட்டு வர மாட்ட. மறுபடியும் இந்த லத்திக்கு வேலை கொடுத்ததான் உண்மை சொல்லுவேன்னு நினைக்கிறேன். சரிடா செல்லம், சரிடா தங்க, அழக்கூடாது அழக்கூடாதீங்க பாரு. கண்ணா, அழாதடா அழாதடா. இந்தா இதோ வந்துடுச்சு பாரு பாலு. இந்த குடி. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எங்களை காணுமே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போகணும். அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? நேரடியா வீட்டுக்கு ஃபோன் பண்ணல, பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க உடனே சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா சொன்னாங்களா இல்லையான்னு தெரியலையே. சரிடா. சரி சரி, இந்த வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் தங்க கிடைச்சிட்டானா? இவனுக்கு ஒண்ணும் ஆகலையே. மாமா, என் குழந்தைய நல்லபடியா மீட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க மாமா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இல்ல பிரியா, நீ நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல. குழந்தைய அவங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது, அதுக்காக கத்தி குத்துப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறது வாசுதான். அதை நாங்க 2 பேரும் எங்க கண்ணாலேயே பார்த்தோம். வாசு, இப்ப நீ என் கண் முன்னாடி கடவுளா தான் தெரியற. நீ என் குழந்தைய மட்டும் மீட்டு தரல, என் உயிரை, என் எதிர்காலத்தை மீட்டு கொடுத்துருக்க. ரொம்ப நன்றி வாசு. தம்பி, நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் நீ செஞ்சிருக்க காரியம் ரொம்ப பெருசுப்பா. இந்த குழந்தை உங்க அண்ணனோடது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம், அதை நீ காப்பாத்தி கொடுத்துருக்கியே. உனக்கு நாங்கெல்லாம் காலாகாலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம்ப்பா. குழந்தைய கடத்தினது நாம தானே தெரியாம நம்மள என்னமோ கடவுள் தெய்வம்னு புகழ்ந்து தள்ளுதுங்க. பாசு, உன் காட்டுல மழைடா. பர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ண மிஸ் பண்ணிடாத. என்னங்க நீங்க, வயசுல பெரியவங்க நீங்க, என்ன போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு. நான் ஒன்றும் பெருசா எதுவும் செஞ்சில்லைங்க. என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தான் தேடிக்கிட்டேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இல்ல வாசு, நீ செஞ்ச காரியத்துக்கு கையெடுத்து கும்பிடுறது மட்டும் இல்ல, உன் காலில் விழுந்தாலும் தப்பு இல்ல. என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? உன் குழந்தை பத்திரமா உன்கிட்ட வந்துடுச்சுல, நீ நிம்மதியா சந்தோஷமா இரு. எனக்கு அது போதும். தம்பி, என்ன இருந்தாலும் நீங்க செல்வ மாப்பிள்ளையோட தம்பி இல்லையா? அதான் தன்னடக்கம் உங்ககிட்டே இருக்கு. நீங்க பண்ணின உதவிக்கு எங்க குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு தம்பி. வாசு, டேய், எப்படிடா இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகலையேடா? ஒன்னும் ஆகலமா. வாசு, என்னடா ஆச்சு? எப்படி இருக்க அப்பா? ஒன்னும் இல்லப்பா, ஏன் பதறீங்க? கொஞ்சம் பலமான அடிதான். டாக்டர் 1 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாதம்மா.
யார் பிள்ளை எப்படி போனா உனக்கு என்னடா? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நான் என்னடா பண்ணி இருந்திருப்பேன்? யார் பிள்ளையோ பறி போனதுக்கு நான் ஏன் பிள்ளைய பறி கொடுக்கணுமா? ஏ பாக்கியம், என்னடி என்னென்னமோ பேசுற? உயிரை பணையம் வச்சு அவன் எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை பாராட்டுறதை விட்டு நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு இருக்க. நீ சுமாரியா? என்ன செஞ்சாலும் இதுங்களுக்குலாம் நன்றி விசுவாசமே கிடையாது. அப்படிப்பட்ட இதுங்களுக்காக என் பிள்ளை எதுக்காக அவன் உயிரை பணையம் வைக்கணும்? நாம எல்லாம் படாத பாடுபட்டு இவன் மாமனார் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொண்டு போய் செட்ல கொடுக்க போனப்போ அவன் என்ன பண்ணான்? எல்லாம் மறந்து போச்சா உனக்கு? நாம கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்த பணம் மட்டும் இவங்களுக்கு இனிக்கும், வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம உறவு கசக்கும், துரத்தி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட இவங்க விஷயத்துல இவன் எதுக்காக தலையிடணும்? இப்ப கூட பாத்தியா, உசுர பணைய வச்சு அவங்க குழந்தைய இவன் காப்பாத்தி இருக்கான். ஆனா இவன் அடிப்பட்ட விஷயத்த இவங்க பெத்தவங்க நம்ம கிட்ட சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி நன்றி கட்டவங்க எக்காடு கட்டு போனா என்ன? நாம எதுக்காக தேடி போய் இவங்களுக்கு உதவி பண்ணணும்? தப்பு பண்ணாதவங்க யாரியா? தப்பு பண்ணவங்க பின்னாடி உணர்ந்து திருந்தவே மாட்டாங்களா? என்னமோ திருட தகாதவங்க மாதிரி நம்மளை ஒதுக்கி வைக்கிற இந்த நன்றி கட்டவங்களுக்கு எதுக்காக நாம தேடி போய் உதவி பண்ணணும்னு கேக்குறேன். ஏங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு பெருந்தன்மையா எங்க வீட்டு குழந்தையை காப்பாத்தி கொடுத்துருக்காரு. நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஏன்டா காப்பாத்தினேன்னு சொல்லி எல்லாரையும் சங்கடப்படுத்துறீங்களே, இது நியாயமா? நியாயம் அநியாயம் எங்களுக்கு தெரியாதுங்க. உங்க பொண்ணால நாங்க பட்ட அவமானம் கொஞ்சமா நஞ்சமா? வீட்டுக்கு போனோம், செட்டுக்கு போனோம், கால்ல கூட விழுந்தோம். அப்ப கூட எங்களை மன்னிக்கணும்னு தோணல. பிச்சைக்காரங்களை விரட்ட மாதிரி விரட்டி விட்டாங்களே, அந்த வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ சும்மாரியா? உள்ளுக்குள்ள பொங்கறதான் நான் பேசிட்டு இருக்கேன், பேசத்தான் செய்வேன். ஏதோ நான் வீட்டை புடுங்கிட்டேன்னு சொன்னாங்கல்ல, பத்திரத்தை கொண்டு போய் உங்க காலடியில வச்சேன்ல, செட்டையும் புடுங்கிக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆக இன்னைக்கு செட்டுக்கு உண்டான மதிப்பு பணத்தை கொண்டு போய் கொடுத்தனா இல்லையா? அதுக்கப்புறமா அவங்க நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டாமா? இதோ இன்னைக்கு குடும்பமா வந்து நிக்கிறாங்கல்ல, இந்த அப்பா அம்மா கூட அந்த பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டதே இல்ல, கோச்சுக்கிட்டதே இல்ல. அவங்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்கல்ல, நம்மள மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு 4 காசு வந்து சேர்ந்துருக்குல்ல, அப்ப மட்டும் அவங்க வேணும், நம்ம தேவையில்லை. இங்க பாருங்க, உங்க வீட்டு பிரச்சனையில எங்க குடும்பத்தை இழுத்தீங்க. அம்மா, நீங்க எதுவும் பேசாதீங்க. பின்ன என்னம்மா, இந்த அம்மா இவங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. மாப்பிள்ள, இதுக்கப்புறமா இங்க நின்று பேசினா நல்லா இருக்காது. ஸ்டேஷனுக்கு வேற போனோம், நாங்க வெளியில இருக்கோம், வாங்க. வாமா. ஏண்டி, உனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? நீ வாய முடியா? மனசுல இருந்ததை கொட்டுன. இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியாச்சு. நான் பேசுறதுல நியாயம் இருந்ததுனாலதான் எல்லாரும் வாய மூடிட்டு போனாங்க. பார்த்தல, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுரி. நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காதப்பா, அவளை பத்தி உனக்கு தெரியுமே. பரவாயில்ல, இந்தாங்க, செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். டாக்டர் 1 வாரத்துக்கு மருந்து மாத்திரலாம் கரெக்டாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. மருந்து வாங்க, ஜூஸ் வாங்கலாம் தேவைப்படும், வச்சுக்கோங்க. வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நான் தான் சொல்லி என்ன வேணாங்கிற? என் பிள்ளை உசுரை கொடுத்து காப்பாத்திருக்கா, இது ஏமாத்திரம். இந்தா புடி, போய் பிள்ளைக்கு குடிக்க ஜூஸ் வாங்கிட்டு வா போ. ஏண்டா பைத்தியமாடா நீ? இந்த அம்மாவை பத்தி ரேவதி பத்தி யோசிக்காம இப்படி பண்ணிருக்க? தோல்ல இறங்கின கத்தி கொஞ்சம் தப்பி கழுத்துல இறங்கி இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? பயப்படாதம்மா, அப்படிலாம் இறங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. தோல்ல தான் இறக்கணும்னு தெளிவா சொல்லி தானே ஏற்பாடு பண்ண. என்னடா சொல்ற? என்னம்மா நீ என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? இந்த வாசு ஒரு துரும்ப தூக்கி போடுறதா இருந்தா கூட அதுல ஆதாயம் இல்லாம தூக்கி போட்டுருவானா? அப்படிப்பட்டவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கன்னா அது அத்தனையும் செட்டப்மா. செட்டப்பா? ஆமா, அந்த குழந்தையை கடத்தினது, காப்பாத்த போனது, கத்தி குத்துப்பட்டது, இது எல்லாமே என் ஏற்பாடுதான். என்னடா சொல்ற? எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண? எல்லாம் அந்த செல்வம் கூட ஒண்ணு சேரதான். அத ரேவதி அன்னைக்கு சொன்னால, நான் செல்வம் மாதிரி நல்லவனானா நம்ம சேர்ந்து வாழலான்னு. ஆனா அந்த அர்ச்சனா என்ன அவன் கூட சேர விடாம தடுத்துக்கிட்டு இருந்தா. அதுவும் இல்லாம 1 கோடி ரூபாய் கொண்டு போய் தூக்கி கொடுத்தியே, அது எப்படி நம்ம திரும்ப வாங்குறது? அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வழி பண்ணதா இந்த டிராமா. ஏண்டா இப்படி பண்ண போறேன்னு ஏண்டா என்கிட்ட இத்தனை நாளா சொல்லல? நீ திருந்திட்ட, உண்மையிலேயே உனக்கு அவன் மேல பாசம் வந்துடுச்சு.
உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா நீ எங்க வேண்டான்னு சொல்லிடுவேங்கிற பயத்துல சொல்லவே இல்ல. இப்ப மட்டும் ஏன்டா சொன்ன? இப்ப நீ பேசுனதுல இருந்தே தெரியுதே நீ பழைய பாக்கியமா மாறிட்டேன்னு. அதான் இப்ப உன்கிட்ட சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். என்னமோ ரேவதிக்காக நீ அவங்ககிட்ட போய் சேரணும்ன்ற, நம்மள ஆகாதுன்றவங்க கிட்ட நாம எதுக்காகடா போய் சேரணும்? நமக்கு மட்டும் ரோசமான எல்லாம் கிடையாதா? ஐயோ அம்மா, இந்த ரோஷம்லாம் பார்த்தா காரியம் ஆகுமா? நீ பட்ட அதே அவமானத்தை நானும் தானே பட்டேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பழி வாங்கணும்னா உறவாடினா தான் கெடுக்க முடியும். என்னடா உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் என்னடா பண்ணியிருப்பேன்? டேய் சும்மா ஏன்டி அதே புலம்பிக்கிட்டு இருக்க? இந்த ஜூஸை கொடு.